குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் சில வேலி அடைத்து உங்க பிள்ளைகளுக்குள்ள கற்களை பொறுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆண்டவர் சொல்றாரு, பண்படுத்தி வேலி அடைத்து அதை பாதுகாக்க வேண்டும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஆதாமுடைய குடும்பத்தில் அந்த வேலி இல்லை, இன்னைக்கு சபைகளுக்குள்ள அந்த வேலி இல்லை, அந்த பண்படுத்துகிற சுபாவம் இல்லை. இப்ப பாருங்க, அடுத்து என்ன செய்யறாரு? அதை வேலி அடைத்து கற்களை பொறுக்கி நற்குல திராட்சை செடிகளை நட்டு, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க சில நல்ல விதைகளை போடணும், நல்ல திராட்சை செடியை நடணும், நல்ல ஆவிக்குரிய கர்த்தருடைய உடன்படிக்கைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு வீடுகளுக்குள்ள என்ன சொல்லிக் கொடுக்கிறோம்? சயின்ஸ், ஹிஸ்டரி, இன்ஜினியரிங், டாக்டர், நீட்டு, இப்பவே எல்லாம் ஜிமேட் எல்லாம் இப்பவே நம்ம எல்லாம் பிளான் பண்றோம். நல்லது, நான் உங்களை குற்றமா சொல்லவே இல்லை. ஆனால் நற்குல திராட்சை செடிகளை நட்டிருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுக்குள்ள ஆவிக்குரிய விதத்துல எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க? எவ்வளவு விதைகளை விதைச்சிருக்கிறீங்க? கர்த்தரை பத்தினதான அறிவு எவ்வளவு இருக்கு? இந்த உலகத்தினுடைய அறிவு பெருக்கம் நிச்சயமாய் நோய்களின் பெருக்கம் தான். வேதம் அப்படிதான் சொல்லுது, அறிவு பெருக்கம், நோய் பெருக்கம். இந்த அறிவு பெருக்கம் ஒரு நாள் ஒரு இடத்துல போய் முட்டிட்டு நிற்கும். நான் படிக்க வேணான்னு சொல்லலை, நான் எப்பவுமே சொல்லுவேன், படிக்க வேணான்னு சொல்ல, படிப்பு 2வது இடம். பணம் வேணான்னு சொல்லலை, பணம் 2வது இடம். பொருள் வேண்டான்னு சொல்லலை, பொருள் 2வது இடம். வேலை வேணாம்னு சொல்ல, வேலை 2வது இடம். ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். எல்லாத்த விட முதல் ப்ரிஃபரன்ஸ் கர்த்தருக்கு இருக்கணும், வேத வசனத்துக்கு இருக்கணும், ஆவிக்குரிய காரியங்களுக்கு இருக்கணும். இன்னைக்கு நற்குல திராட்சை செடிகளை நடுறோமா? வேற எல்லா செடியும் நட்டுக்கிட்டு இருக்கிறோம். படிப்புங்கிற செடியை நடுறோம், எதிர்காலத்துக்கு தேவையானதான வீடுங்கிற பையனுக்குள்ள அந்த விதைக்கிறோம். நீ இப்படிலாம் படிச்சாதான் நாளைக்கு வர நிலைமைக்கு, நாளைக்கு உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த படிப்பு தான் இப்பவே கெஸ் பண்றோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி யூகிக்கிறோம். ஒரு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐடி படிப்பை பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்த காலம் இருந்துச்சு. இன்னைக்கு ஐடி ஃபெயிலியர். அதுக்கு முன்னாடி தொழில் புரட்சி, இன்னைக்கு பிசினஸ் ஃபெயிலியர். இன்னைக்கு அடுத்த லெவலுக்கு போறது சோசியல் மீடியா. இன்னைக்கு நம்ம வேற ஒரு புரட்சிக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் ஓடி ஓடி போய் இதுல போயிட்டு இருக்கிறாங்க, ரோபோட்டிக்ஸ் படிக்கிறாங்க, எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அதுவும் ஃபெயிலியர், ஒரு இடத்துல அது முடிவுக்கு வரும். இதெல்லாம் திராட்சை கொடி, இதெல்லாம் திராட்சை கொடி நடுறது வாழ்க்கைக்கு தேவைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா நற்குல திராட்சை கொடின்னு ஒன்று இருக்குது, அதை நடணும். அதுதான் உன் பிள்ளைகளுக்கு கனி கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய காரியங்கள். இன்னைக்கு பிள்ளைகளுக்குள்ள அது அதிகமா விதைக்கப்படல. பிள்ளைகளுக்குள்ள நீங்களே அவங்களுடைய எதிர்காலத்தினுடைய திட்டத்தை மாற்றி அமைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நீ இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும், கனடாவில் செட்டில் ஆகணும், இதெல்லாம் நல்லது. அதெல்லாம் உங்களுடைய ஆசை இருந்துச்சு. ஒரு தகப்பனுக்கு, ஒரு தாய்க்கு தன்னுடைய ஆசைகளை தன் பிள்ளைகளிடத்தில் சொல்லுவதற்கு, அதன்படி வளர்ப்பதற்கு அவளுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் தேவனுடைய திட்டம் என்று ஒன்று இருக்கிறது, அவன் மேல இருக்கு, அந்த பிள்ளை மேல இருக்குது. அதை கர்த்தர்கிட்ட கேட்கணும். அந்த நற்குல திராட்சை கொடிய பிள்ளைகளுக்குள்ள விதைக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம், அது என்னன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்று செய்யலாம், இந்த படிப்பு எல்லாத்தையும் கொடுக்கறத விட ஒரு படி அதிகமாக ஆவிக்குரிய காரியங்களில் அவங்களுக்கு கொடுக்கணும். ஜெபத்திலையும், வேத வாசிப்புலையும், வசனத்தை போதிக்கிறதுலையோ, அல்லது ஒரு பைபிள் குவிஸ்லையோ, அல்லது பைபிளை பற்றின விஷயங்களையோ, கர்த்தரை பற்றின விஷயங்களையோ இன்னும் அதிகமாக அதிகமாக அதிகமாக. முந்தையெல்லாம் படிப்பு ஒரு மணி நேரம் இருக்கும், காலைல ஒரு மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் இருக்கும். பெரும்பாலும் ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் தான் இருக்கும். வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கும், படுக்க போகும்போது பெட் டைம் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுலேயும் பைபிள் கதைகளை சொல்லுவாங்க. காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கு போனால் அது ஒரு ஆவிக்குரிய அல்லது ஒரு கிறிஸ்தவ பள்ளியாக இருக்கும், அங்கே போனால் அங்கே ஒரு ப்ரேயர் நடக்கும், அங்கே ஒரு காரியம் இருக்கும். சண்டேல சர்ச்சுக்கு போனால் அங்கே சண்டே கிளாஸ் நடக்கும். பிள்ளைகளுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு கிடச்சிச்சு. இப்போ எல்லாமே ஸ்டாப்பு, சர்ச்சையும் இல்லை, சண்டே கிளாஸும் இல்லை. இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போனாலும் அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் உள்ள ஸ்கூல்ஸும் குறைஞ்சிருச்சு. இப்போ வீட்லையும் குடும்ப ஜபமே கிடையாது. ஏன்னா பெற்றோர் உட்காந்து ஒரு பக்கம் WWF-உம் உட்காந்துட்டு கிரிக்கெட்டும், அப்புறம் உட்காந்துட்டு சீரியலும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. வீட்டில் பெற்றோர் பெரியவங்க தாத்தா பாட்டி கிடையாது, எல்லாரையும் கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்து விட்டாச்சு. பெட் டைம் ஸ்டோரி சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை. இப்போ பையன் என்ன பண்ணுறான், வீடியோ கேம்ஸில் இருந்துட்டு இருக்கான். கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம், அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு போர் அடிக்குது. போர் அடிக்காமல் நீங்கள் வச்சுக்கோங்க, போர் அடிக்காமல் உங்களால் வைக்க முடியும். அதுக்கு நீங்கள் சில சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி இருக்கு. உங்கள் குடும்பத்தில் நற்குல திராட்சை செடியை நடணுமே. நீங்களே உட்காந்து என்ன நடக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு பக்கம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அவன் ஒரு பக்கம் ஃபோனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான், அவன் உட்காந்து வீடியோ கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கிறான். நற்குல திராட்சை செடிகள் நடப்படலை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கொஞ்சம் உட்காந்து நீங்கள் தியானிங்க. அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு.
நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி ஒரு ஆலயம் உண்டு பண்ணி நல்ல பழங்கள் தரும் என்றதான் ஸ்பிரிச்சுவல். ஒரு கோபுரத்தை கட்டி ஒரு ஆலையை உண்டு பண்ணி, இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் அங்கே இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம செய்யணும். இதுதான் ஒரு தோட்டத்தை பண்படுத்துதல். தோட்டத்தை நீங்க பண்படுத்திட்டீங்கன்னா, கேர்ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா, நல்ல கனி கொடுக்கிற மரமா விருட்சமா உங்க பிள்ளைய நீங்க மாத்திட்டீங்கன்னா, அதற்கு பிறகு இந்த பாம்பு வராம காக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இந்த பாம்பு வரும்போது, அந்த பாம்பு நுழையும் போதே அந்த பாம்பை நீங்க தலையில் அடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் வராம தடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இன்னைக்கு சபை அப்படி இருக்குதா? இப்ப அப்படியே சபையில் இந்த காரியங்களை எடுத்துக்கொள்ளுங்க. வேலி அடைச்சிருக்கிறோமா? சபையில இருக்குதா? ரெண்டாவது, கற்களை பொறுக்கி இருக்கிறோமா சபையில? இன்னைக்கு கற்களை பொறுக்கிறதே இல்லை, கல்லை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கோம் சபைக்குள்ள. நிறைய சபைகளை பார்க்குறோம், அன்வான்ட் மெசேஜஸ். நிறைய ஊழியர்களை ஆன்லைன்ல பார்க்குறோம், அன்வான்ட் மெசேஜஸ். போட்டி போட்டுக்கிட்டு மெசேஜ், இவனை திட்டி மெசேஜ், அவனை திட்டி மெசேஜ். இது போச்சுன்னா ஒரு ஆசீர்வாதத்தோடைய மெசேஜ். கற்களை தூக்கி உள்ள போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுடைய ஆவிக்குரிய பக்தி விருத்திக்கு ஏதுவான, எபேசியர் புஸ்தகம் அப்படிதான் வசனம் தெளிவா சொல்லுது, சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவான, பக்தி விருத்திக்கு ஏதுவான. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றார், வசனம் தெளிவா சொல்லுது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்குதா? நாம இன்னைக்கு ஒண்ணு எடுத்துக்கோங்க, ஒண்ணு அவனுடைய மாம்ச விருத்திக்கு ஏதுவா இருக்குது. பூமியை ஆண்டு கொள்றது எப்படி, பூமியை கீழ்படுத்துறது எப்படி, ராஜாவா இருக்கிறது எப்படி, ஆசீர்வாதமா இருக்கிறது எப்படி, பூமியில அப்படி இருக்கிறது எப்படி, இதுதான் இருக்கு. பக்தி விருத்திக்கு ஏதுவா என்ன இருக்கு? உள்ள பக்தி விருத்திக்கு ஏதுவா இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும். மனுஷ சாயல்ல, ஒரு அப்பா சாயல்ல அம்மா சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷன் தேவ சாயலா மாறணும். இதுக்கு ஏத்த மாதிரி செய்தி கொடுக்கிறோமா? சபை இன்னைக்கு அப்படிப்பட்டதான நற்குள்ள திராட்சை செடிகளை நடுதா? தேவையில்லாத கல்லை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்குது உள்ள, தேவையில்லாத மெசேஜஸ். இந்த செய்தியெல்லாம் எதுக்கு அவங்களுக்கு? சபைக்குள்ள உட்காந்து, அதான் வசனம் தெளிவா சொல்லுது, வம்ச வரலாறுகளையும் தேவையற்ற தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் இன்னைக்கு உட்காந்து நான் சொல்றது வெறும் சபைகள்ல. ஏன்னா இன்னைக்கு ஆன்லைன், எல்லாம் ஆன்லைன்ல எடுத்து பாருங்க. சொந்த கதை, சோக கதை, தங்களுடைய அனுபவங்கள், இல்ல அவனை பத்தின குறை, இவனை பத்தின குறை, அது சரி இது தப்பு. அவனுக்கு என்ன தேவை? அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன தேவை? பக்தி விருத்திக்கு என்ன தேவை? அதுதான் நற்குல திராட்சை செடிகளை நடுதல். இன்னைக்கு சபை அப்படிப்பட்ட இடத்துல இருக்கா? இதுதாங்க ஃபர்ஸ்ட் குடும்பத்தினுடைய, ஃபர்ஸ்ட் சபையினுடைய ஃபெயிலியர். அவர் பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஒரு பக்கம் பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள சொன்னார். இன்னைக்கு நம்ம பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வதில் இருக்கிற கான்சென்ட்ரேஷன் குடும்பத்தை பண்படுத்துவதில் இல்லை, குடும்பத்தை காக்கிறதுல இல்லை. இன்னைக்கு எத்தனை பெற்றோர் வந்து நிற்கிறாங்க பாஸ்டர்கிட்ட, 15 வயசு 18 வயசு 20 வயசு வந்து நிற்கிறாங்க, பாஸ்டர் நாங்கள் நல்லா தானே சபைக்கு தசமமா காணிக்கலாம் கொடுக்குறோம், ஏன் என் பையன் இந்த மாதிரி போயிட்டான்? சபைக்கு தசமமா காணிக்க கொடுக்கறதுக்கும் பையன் தப்பான பாதைக்கு போறதுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க சொல்லுங்க. அப்ப நீங்க பையன் தப்பான பாதைக்கு போகக்கூடாது, பொண்ணு தப்பான பாதைக்கு போகக்கூடாதுன்னு சபையில காணிக்க போட்டீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார், அதனுடைய பலனை கொண்டு வந்து அவருக்கு திருப்பி கொடுத்தீர்கள். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கு என்ன காரணம்? இங்க கொடுக்க வேண்டிய போதனை சபையில கொடுக்கப்படுது. அதை கொண்டு போய் நற்குல திராட்சை கொடிய செடியா உன்னுடைய குடும்பத்துல நட்டு அதை பண்படுத்தி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில இருக்கு? பெற்றோர் கையில இருக்கு, கணவன் கையில இருக்கு, மனைவி கையில இருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த குடும்பத்தை பண்படுத்தவும் இல்லை, காவல் காக்கவும் இல்லை. நான் இன்னும் வெறும் ஸ்பிரிச்சுவலா மட்டும் சொல்றேன், ஆவிக்குரியத்தையும் தாண்டி உலக பிரகாரமாயும் சொல்றேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு பெற்றோருக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னு கணவனுக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னு மனைவிக்கு தெரியாது. நீங்க கூப்பிட்டு கேட்டு பாருங்க, உங்க குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை கேட்டு பாருங்க. அவர் ரொம்ப பெருமையா அந்த கணவன் ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் காலையில் 6 மணிக்கு போனேன்னாங்க நைட்டு 10 மணிக்கு தான் வருவேன், எல்லாமே என் மனைவி தான் பார்த்துப்பாங்க. அதாவது அவர் மனைவியை வந்து உயர்த்தி பிடிக்கிறாரு. இதை கேட்கறதுக்கு அவங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா சந்தோஷமா இருக்குது. இதை வந்து ரோல் மாடலா வேற கொஞ்சம் பேர் எடுத்துக்கிறாங்க. பாருங்க, அவர் தான் மனைவி கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு போறாரு. கையால் ஆகாத தனம். வெளியே போனாலும் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு கணவனுக்கு தெரியாம ஒரு பாம்பு உள்ள வந்துட்டா அதுக்கு பேர் என்ன? எனக்கு தெரியாதுங்க, மனைவி கிட்ட தான் சொன்னேன். அப்படிதான் அந்த ஆதாம் சொன்னான். அவன் சொன்னான், ஆண்டவரே எனக்கு தெரியாது, நீர் கொடுத்த ஸ்திரீயானவள், அவ புசிக்க கொடுத்தா அதனால நான் புசிச்சேன், ஏன்பா இப்படி நடந்துச்சுன்னு கேட்டா தட்டி கழிக்கிறான் பாருங்க. இன்னைக்கு நிறைய கணவன் அப்படிதான் தட்டி கழிக்கிறது, மனைவியை தட்டி கழிக்கிறது. நான் என்ன செய்ய முடியும்? நீ தானே பார்க்கணும். நான் வேலைக்கு போறேன், உண்மை, நீங்க வேலைக்கு போங்க, எல்லாம் செய்யுங்க, பட் குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியணும். நான் ஒருவேளை இப்படி சொல்றது நீங்க மிகப்படுத்தி எடுத்துக்கிட்டீங்களா தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சொல்றதுல ஒரு காரணம் இருக்கு. பிள்ளைகள் ஒரு புது பொருளை வீட்டுக்கு கொண்டு வராங்கன்னா இந்த பொருள் ஏதுன்னு நீங்க கேட்கணும். இந்த பொருள் ஏது? சின்ன வயசுல ஒரு பேனாவோ ஒரு ரப்பரோ கொண்டு வந்தா வீட்டில் கேட்பாங்க, இந்த ரப்பர் ஏது, இந்த பென்சில் யாருது, நான் வாங்கி கொடுக்கலையே அப்படின்ன உடனே அப்பதான் தெரியும் நம்ம பையன் இன்னொருத்தந்த எடுத்துட்டு வந்துட்டான். அவன் தெரியாம எடுத்துட்டு வந்தாலோ தெரிஞ்சு எடுத்துட்டு வந்தாலோ, ஆனா எடுத்துட்டு வந்துட்டான். நம்ம வீட்டுக்குள்ள இன்னொருத்தருடைய பொருள் இருக்கு அப்படின்னு உடனே பெற்றோர் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாங்க. நாளைக்கு கொண்டு போய் மரியாதையை கொடுத்துடணும். ஏன் எடுத்துட்டு வந்த? உனக்கு தேவையானதை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம்ல. இதுதான் குடும்பத்தை நடத்துற பொறுப்பு. இப்போ பையனுடைய பேக்ல என்ன இருக்குன்னு அம்மாவுக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது. ஏன் சில குடும்பத்தில் பையன் ரூமுக்குள்ளேயே அப்பா அம்மா போக முடியாது. பிரைவசி. ஆமா, பிரைவசி. என்ன நடக்குது? ஒரு தகப்பன் இவ்விதமா என்னிடத்துல சொன்னார். இந்த மாதிரி செய்திகள்லாம் கேட்டுட்டு ஒரு முறை என்னை சந்திக்கும் போது சொன்னார், ஜெகன், அவர் அப்படிதான் கூப்பிடுவார், ஜெகன், என்னுடைய பையன் என் கையை விட்டு போயிட்டான்ப்பான்னு சொன்னார். என்னென்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஒரு முறை என் பையனுடைய ரூமுக்கு போனேன், ரூமில் பார்த்தா சில பார்க்கக்கூடாத விஷயங்கள்லாம் கடந்தது. அப்போது அதாவது க்ளீன் பண்ணலான்னு போயிருக்கிறாரு. அப்போ ரொம்ப வருத்தம் அவருக்கு. பையன் வந்த உடனே ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்ட உடனே பையன் கேட்ட கேள்வி, ஏன் அனுமதி இல்லாமல் நீ ஏன் என் ரூம்குள்ளே வந்த? இது மேலை நாடுகளில் வேணா இது ஒரு பெரிய கௌரவமாக இருக்கலாம். பையன் ரூம்குள்ளேயே கதவை தட்டிட்டு தான் போனோம். நான் சொல்கிறேன், குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் கதவை தட்டாமையே போகலாம். நமக்கு அந்த உரிமையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அவனுக்குன்னு ஒரு குடும்பம் வந்த பிறகு கண்டிப்பாக கதவை தட்டிட்டு தான் போகணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம குடும்பத்தில் அவன் ஒரு அங்கத்தினராக இருக்கிற வரைக்கும் அவன் நம்முடைய பெயர், நம்ம குடும்பம். அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குது? நீங்கள் பார்க்கணும், தெரியணும். இன்னைக்கு குடும்பத்தில் என்ன நடக்குது தெரியாது. பையன் எங்கே போகிறான் வரான் தெரியாது. அவன் காலையில் காலேஜுக்கு போனானா? நான் உங்களை டிக்டேட்டராக இருக்க சொல்லலை, திருப்பி நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் டிக்டேட்டராக இருக்க வேண்டாம், ஆனால் ஒரு கண்காணியாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள், வளையமாக இருங்கள். ஆமாம், வேலி இல்லாவிட்டால் கண்டிப்பாக பாம்பு உள்ளே வரும். ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அதான் நடக்குது. நான் வெறும் ஆவிக்குரிய விதத்தில் மட்டும் பேசலை, குடும்பத்தை சொல்கிறேன். பசங்க ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு வராங்க, பெண் பிள்ளைகள் ஏதாவது புதுசாக எடுத்துகிட்டு வராங்க, கேளுங்க, இது ஏது, யார் வாங்கி கொடுத்தா, நாங்கள் வாங்கி கொடுக்கலையேன்னு கேளுங்க. ஃபோனில் பொண்ணு பேசிக்கிட்டு இருந்தா, பையன் பேசிக்கிட்டு இருந்தானா, அந்த எதிர்பக்கத்தில் பேசுறது யாருன்னு கேட்குற உரிமை பெற்றோருக்கு உண்டு. அது எப்படி நீங்கள் கேட்கக்கூடாதுன்னுலாம் சொல்ல முடியாது. நீங்கள் கேட்கலாம், கேளுங்க, அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. உங்கள் பிள்ளையை நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம், சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டாம், பாதுகாப்பாக இருங்க. ஏன்னா இது என்னுடைய குடும்பம், கர்த்தர் என்ன நம்பி கொடுத்துருக்கிறாரு. சொந்த குடும்பத்தை விசாரிக்காதவன் தனக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பொறுப்பு இருக்கு இல்லையா, அது சபையோ ஆஃபீஸோ விசாரிக்க முடியாது. எத்தனை பேருடைய லைஃப் உலகத்தில் சக்ஸஸ் தெரியுமா? எத்தனை பேருடைய வாழ்க்கை உலகத்தில் பயங்கரமான சக்ஸஸ், ஆனால் அவங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தை எடுத்து பாருங்க, பயங்கரமான ஃபெயிலியர். உலகத்தையே சிரிக்க வச்சதான ஒரு மனுஷன், உலகத்தையே சிரிக்க வச்சான், அவனுடைய குடும்ப வாழ்க்கை ஃபெயிலியர். நம்ம அவன் கதையை படிச்சிருக்கிறோம். அவன் ஒரு மிகப்பெரியதான நடிகன், உலகத்தையே சிரிக்க வச்சான், ஆனால் வாழ்க்கை முழுக்க சோகம். அதனால் சொல்கிறேன், வெளியே சக்ஸஸ்ங்கிறது ஒரு பெரிய சக்ஸஸே கிடையாது. ஆண்டவர் கொடுத்துருக்கிறது முதல்ல உன் குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். அது ஃபெயிலியர் ஆகிட்டு வெளியே நீ என்ன சக்ஸஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? உலகம் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடட்டும், ஆனால் குடும்பத்தில் இன்னைக்கு எத்தனையோ பேருடைய ஆவிக்குரிய குடும்பம் அப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை பண்படுத்தவும், என் குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாக்கவும் எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, எனக்கு சொல்லி கொடுங்கப்பான்னு சொல்லுங்க.